பார்க்க போற வெப் சீரிஸ்ல வர எல்லா பார்ட்டுமே ரொம்ப ராவா ஓப்பனாவே காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி இப்படின்னு நிறைய சீன்ஸ் இருக்கும். அது வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஒரு மனுஷன் தன்னோட காம இச்சையால அவன் பண்ற தப்புகளால அவன் வாழ்க்கையில கர்மா எப்படியெல்லாம் தன்னோட ஆட்டத்தை காட்டுது அப்படிங்கிறத 5 வித்தியாசமான கதைகள் மூலமா ஒவ்வொரு விதமான சூழ்நிலையை வச்சு நம்ம பித்தாஜி நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு வராரு. இந்த மாதிரி வித்தியாசமான சுவாரஸ்யமான கதைகள் கொண்ட வெப் சீரிஸ் இல்லைனா மூவிஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பட் அந்த பார்ட்டோட கான்செப்டே வேற. நான் என்ன யோசிச்சேன்னா, ஆல்ரெடி இந்த சீரிஸோட 5 பார்ட்டும் ரிலீஸ் ஆனதால ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எக்ஸ்பிளைன் போட்டாச்சு. அப்புறம் எதுக்கு மீதி பார்ட் எல்லாம் தனித்தனியா போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோல கேம்ஸ் ஆஃப் கர்மாவோட செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டோட ஸ்டோரியை பத்தி தெளிவா சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோல 4th and 5th பார்ட்டை பத்தி தெளிவா பார்ப்போம். இந்த சீரிஸோட லிங்கை டெலிகிராம் சேனல்ல கொடுத்திருக்கேன். விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணி பாருங்க. அதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். போன பார்ட்ல நம்ம பித்தாஜி ஃபருக்கோட வாழ்க்கையில கர்மானால அவன் எப்படி பாதிக்கப்பட்டான்னு தெளிவா சொன்னாரு. அதை கேட்ட உடனே அங்க இருந்த ஒரு பொண்ணு, இருந்தாலும் ஃபருக் ரொம்ப பாவம் பித்தாஜின்னு சொல்ல, அம்மாடி அதுக்கு பேர் தாமா கர்மா. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில அவன் செய்யற பாவங்களுக்கு அவன் உயிரோடு இருக்கும் போதே அதுக்கான தண்டனையை அனுபவிப்பான். அப்படி அவனால அனுபவிக்க முடியாத தண்டனையை அவனோட சந்ததி அனுபவிச்சே ஆகும். இதுவே தர்மம்னு சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம அடுத்த கதையான கச்சராக்குள்ள போகலாம்னு சொல்லிட்டு, சில வருஷத்துக்கு முன்னாடி ராஜ் ஸ்னேகா அப்படிங்கிற ஒரு அழகான கணவன் மனைவி வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆகுது. ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன சண்டை கூட வந்தது இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமான தம்பதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. காதலுக்கு ஒரு உதாரணம்னா இவங்க 2 பேரையும் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான காதல் ஜோடி. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கான். சரி எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு 12 மணி இருக்கும். அப்போ அவங்களோட 10th ஆனிவர்சரிக்கு ராஜ் அவனோட மனைவிக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸை பரிசா கொடுத்து அவ கழுத்துல மாட்டி அழகு பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு வந்து ராஜ் ஸ்னேகாவோட 10வது திருமண ஆண்டை சந்தோஷமா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்து ராஜோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஸ்னேகாவை தொட்டு தொட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்த உடனே ராஜ்குள்ள ஒரு விதமான கோபம் வந்து வந்தவங்க எல்லாரையும் திட்டி அனுப்பிடுறான். ஸ்னேகாக்கு ஒண்ணுமே புரியாம எல்லாரையும் அனுப்பிட்டு, ராஜ் எதுக்காக இப்படி பண்ண, வந்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கேட்க, இங்க பாரு ஸ்னேகா, உன்னை ஒருத்தன் என் கண்ணு முன்னாடியே கண்ட இடத்துல தொட்டு டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை நான் மட்டும்தான் தொட்டு கட்டி பிடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. பிகாஸ் நீ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொசசிவா பேசிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படி பேசின உடனே ஸ்னேகாக்கு ரொம்ப பிடிச்சு போய், ராஜ் இதுக்காக தாண்டா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு அவங்க இரவு இனிமையா கழியுது. பரவாயில்லையே, ராஜ் இவ்வளோ நல்லவனா இருக்கானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் ராஜ் அவனோட ஒர்க் விஷயமா 15 நாளைக்கு வெளியூருக்கு போறேன்னு சொல்லிட்டு அவனோட பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு அவனோட ஆசை மனைவி கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறான். அப்ப ஸ்னேகாவோட ஃப்ரெண்டு வந்து, அப்புறம் என்னடி ராஜோட கோவம் போயிடுச்சா? ஆனா ஒன்னுடி, ராஜ் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்துதான் வச்சிருக்கணும்னு பெருமையா பேசிட்டு அவ கிளம்பி போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ராஜ் ஸ்னேகாக்கு கால் பண்ணி, பேபி நான் சேஃபா சிம்லா வந்து லேண்ட் ஆகிட்டேன், இங்க சிக்னல் கிடைக்காததால நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஸ்னேகா அடுத்து இருக்கிற 15 நாளும் ராஜ்க்கு போன் பண்ணி பாக்குறா. போன் நாட் ரீச்சபிள் இருக்கு. அதனால ஸ்னேகா ரொம்ப கவலையா இருக்கா. அதை பாக்குற நம்மளுக்கு ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு தோணுது. ஆனா ஸ்னேகாக்கு அப்படி தோணல. ஏன்னா அவளோட புருஷன் தான் ஹரிச்சந்திரன் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? ஆனா கிளைமேக்ஸ்ல பங்கமான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா சொல்றேன். இவளும் அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் தன்னோட புருஷனோட குரல் கேட்க முடியாம ஒவ்வொரு யுகமா கடத்திட்டு இருக்கா. இப்படியே ஒரு வழியா 15 நாளையும் கடத்திட்டு 15வது நாள் நைட் அன்னைக்கு அவளோட பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. அப்போ ராஜ் நைஸா வீட்டுக்குள்ள வந்து இவளை இறுக்கி அணைச்சு, என்னோட சிங்கக்குட்டி எங்கமான்னு கேட்டுட்டு பக்கத்து ரூம்ல போய் தூங்கிட்டு இருந்த அவனோட குட்டி பையனை தூக்கி கொஞ்சிட்டு வரான். அப்புறம் ஸ்னேகாவும் அவளோட கணவனை இவ்வளவு நாளைக்கு அப்புறம் பார்த்த சந்தோஷத்துல அவனுக்கு ஃபுல் மீல்ஸ் கொடுத்து குஷிப்படுத்துறா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜ் போன்ல யாருக்கோ மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏங்க நான் எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட பேசுறேன், நீங்க ஏங்க எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஸ்னேகா கேட்க, ஸ்னேகா நான் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யறது யாருக்காகமா, நம்ம எதிர்காலத்துக்கு தானே அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். ஆனா இங்கேயும் ஏதோ சஸ்பிஷியஸா இருக்கே அப்படின்னு சீரியஸ் பார்த்து எனக்கு தோணுச்சு. அடுத்த நாள் ராஜ் வேலை விஷயமா ஆபீஸ்க்கு அவசரமா கிளம்பி போயிடுறான். போகும்போது போனை வீட்டுல விட்டுட்டு போயிடுறான். இங்க ஸ்னேகா ராஜோட போன் எடுத்து பாக்குறா. அதுல ஏதோ ஒரு பொண்ணு கூட ராஜ் அரை நிர்வாணமா இருக்கிற மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு அதிர்ச்சியில சில மாதிரி உக்காந்துகிட்டு இருக்கா. இங்க ராஜ் வேகமா வீட்டுக்கு வந்து பார்த்தா ஸ்னேகாவோட கையில அவனோட போன் இருக்கு. அதை பார்த்த ராஜும், பேபிமா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு பயந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே, வாடா சண்டால பாவி, இதுதான் எதிர்காலத்துக்காக செய்யற வேலையா? அப்படி நான் உனக்கு என்னடா குறை வச்சேன், உன்னையே தாண்டா சுத்தி சுத்தி வந்தேன், அதை விட உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு கத்திட்டு ஆத்திரத்துல உக்காந்துகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அபார்ட்மெண்ட்ல பெருக்கிற வேலை செய்யறவன் அப்படிக்கா போயிட்டு இருக்கான். அவனை
பார்த்த ஸ்னேகா அவன் சொக்காவை பிடிச்சு தர தரன்னு இழுத்துக்கிட்டு ரூம்குள்ள கூட்டிக்கிட்டு போய் ராஜோட காதுக்கு கேட்கற மாதிரியே அவன் கூட தப்பு பண்ணிடுறா. ராஜு ரூம் வெளியில எதுவும் பண்ண முடியாம அழுதுகிட்டே நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே வெப் சீரிஸ் முடியுது. உண்மையா காதலிச்ச தன்னோட மனைவிக்கு துரோகம் பண்ணதால அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய தண்டனையை பத்தி பார்த்தோம். இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை ஃபுல்லா நரகத்தை அனுபவிப்பாங்களா, நிம்மதியா இருப்பாங்களா அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த சீரிஸோட தேர்ட் பார்ட்டான கேம்ஸ் ஆஃப் கர்மா ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையில ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல ஒரு வயசானவன் ஒரு ரிசார்ட் வச்சு நடத்திட்டு இருக்கான். ஆள் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவனா இருப்பான். ஆனா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற கன்றாவியான கதையை நீங்களே கேளுங்க. அப்போ அன்னைக்கு ஒரு நாள் அந்த ரிசார்ட்க்கு புதுசா கல்யாணமான இளம் ஜோடிகள் அவங்க அனிமூனுக்காக அந்த ரிசார்ட்ல தங்கலாம்னு வராங்க. அப்போ அந்த வயசானவன் இறந்து போன அவனோட மனைவியோட பிறந்தனால யாருமே இல்லாம அவனே தன்னந்தனியா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு, பிரமிளா என்னை மட்டும் ஏண்டி இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்ட, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த இளம் ஜோடிகள் வந்து, சார் நாங்க இங்க ரூம் புக் பண்ணியிருந்தோம்னு சொல்ல, அந்த வயதானவரும், ஆமா அது நீங்க தானா, இன்னைக்கு என்னோட மனைவியோட பிறந்த நாள், அதான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கேக்கை சாப்பிட கொடுத்துட்டு, நீங்க வாங்க உங்க ரூமை காட்டுறேன்னு கூட்டிக்கிட்டு போகும்போது அவரோட சொந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே வராரு. என் மனைவி இறந்து 20 வருஷம் ஆகுது, என் பையனும் அவன் சந்தோஷத்துக்காக என்னை தனியா விட்டுட்டு லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டான், நான் இங்க தனியா சந்தோஷமா இருக்கேன். சரி வாங்க இதுதான் உங்க ரூம்னு காட்டிட்டு, இன்னைக்கு என் மனைவியோட பிறந்த நாள், அதனால இன்னைக்கு நைட்டு நீங்க டின்னர் எங்கேயும் சாப்பிடக்கூடாது, நானே என் கையால ஆசையா சமைச்சு உங்களுக்காக எடுத்துட்டு வரேன், அதனால 2 பேரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த வயசானவனோட நடை உடை பாவனை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அவன் நல்லவன் மாதிரி தான் தோணும். ஆனா அது உண்மை கிடையாது. இவன் எவ்வளவு கேவலமானவன்னு நீங்களே பாப்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்றேன். அன்னைக்கு நைட்டு இவன் கையாலேயே பார்த்து பார்த்து சமைச்ச டின்னரை எடுத்துட்டு போய் தரான். அவங்களும் அங்கிள் டின்னர் சூப்பரா இருக்குன்னு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அவங்களோட ரூமுக்கு போய் தூங்கிடுறாங்க. அப்போ இந்த வயசானவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு அவன் மனைவி பிரமிளாவோட புடவையை எடுத்து காஞ்சனா படத்துல வர மாதிரி கட்டிக்கிட்டு அவன் மனைவி போட்டோ முன்னாடி நின்னு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த இளம் ஜோடிகளோட ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க மயக்கத்துல இருக்காங்க. இவன் தான் கொடுத்த சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து கொடுத்திருக்கான் போல. அப்புறம் இந்த வயசானவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, மயக்கத்துல இருந்த அந்த பொண்ணு கிட்ட போய் அந்த பொண்ணுக்கே தெரியாம அவ கூட தப்பு பண்ணிடுறான். எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து அவனோட மனைவி போட்டோ முன்னாடி நின்னு பாவ மன்னிப்பு கேட்கறான். அடுத்த நாள் இவன் பண்ண வேலையெல்லாம் அவங்களுக்கு தெரியாம அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அப்புறமா தான் தெரியுது அந்த ரிசார்ட்க்கு கப்பிள்ஸ் வரும்போதெல்லாம் இவனோட மனைவி பிறந்த நாள்னு சொல்லி நைட்டு டின்னர்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாம நைட் ஆனா அவன் மனைவியோட புடவையை எடுத்து கட்டிக்கிட்டு இவன் அவனோட ஜல்சா வேலைய பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இப்படியே நூத்துக்கணக்கான பேர்கிட்ட இவன் தப்பு பண்ணிருக்கான் போல. இப்படி ஒரு கேடுகெட்ட வேலையை பார்த்துக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பொண்ணு திடீர்னு அவனோட ரிசார்ட்க்கு வந்து, அங்கிள் நான் ஒரு ரைட்டர், ஒரு புக் எழுதலாம்னு இங்க வந்திருக்கேன், சோ நான் வந்து 15 நாளைக்கு இங்க ரூம் புக் பண்ணலாம்னு இருக்கான்னு கேக்குறா. அவளை பார்த்த உடனே கண்டிப்பாமா உனக்கு இல்லாமையான்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போய் காட்டிட்டு, இன்னைக்கு நைட்டு உனக்கு ஸ்பெஷலான டின்னர் நானே ரெடி பண்ணிடுறேன், நீ மறக்காம வந்துடணும்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த வயசானவனும் இன்னைக்கு நைட்டும் ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆசையா சமைச்சு எடுத்துட்டு போய் அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு கூட சேர்ந்து உக்காந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சிடுறான். அந்த பொண்ணும் ரூமுக்கு போய் மயக்கமா படுத்துக்கிட்டு இருக்கா. இவனும் வழக்கம் போல அவன் மனைவியோட புடவையை எடுத்து கட்டிக்கிட்டு அந்த பொண்ணோட ரூமுக்கு போய் அவகிட்ட தப்பா நடந்துக்கிறான். இன்னைக்கு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இவன் தப்பு பண்ணது மட்டும் இல்லாம அந்த ரிசார்ட்ல வேலை செய்யறவனையும் கூட்டிக்கிட்டு வந்து தப்பு பண்ண வச்சிடறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த வயசானவனோட பையன் லண்டன்ல இருந்து அவன் அம்மாவோட பிறந்த நாளை நிஜமாவே கொண்டாடுறதுக்காக ரிசார்ட்க்கு வந்திருக்கான். அவனும் ரிசார்ட்க்கு வந்து அவனோட அப்பா கிட்ட பேசிட்டு, அப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்ட போறேன்னு சொல்லிட்டு இவ தான் உங்களோட மருமகன்னு சொல்லி ஒரு பொண்ணை காட்டுறான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வயசானவன் கடைசியா ஒரு பொண்ணு கூட தப்பு பண்ணால அந்த பொண்ணை தான் கூட்டிக்கிட்டு வந்து அவனோட பையன் காட்டுறான். அதை பார்த்த உடனே அந்த வயசானவன் மனசு உடைஞ்சு போய், சை இவ்வளவு கேவலமான ஆளா நானு, அதுவும் சொந்த மருமக கூடயா, சை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த அருவருப்பான விஷயத்த தாங்கிக்க முடியாம வீட்டுக்குள்ள போய் பிஸ்டல் எடுத்து அவனை சுட்டுக்கிட்டு செத்து போயிடுறான். அப்படியே வெப் சீரிஸ் முடியுது பக்த கொடிகளேன்னு பித்தாஜி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருந்த பொண்ணு, ஆனா பித்தாஜி இந்த மாதிரி கொடுமையான கதைகளை நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவரு, அம்மாடி இது எல்லாமே என்னோட வாழ்க்கையில நான் பார்த்த கேட்ட விஷயங்களை வச்சு உருவான பிரதிபலிப்பு தாமான்னு சொல்லிட்டு, இப்போ 4வது கதையை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க பக்தாஸ். இதே மாதிரி அடுத்த கதையில பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்ஸ். கீப் சப்போர்ட் மீ.